வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். என் நேர்காணலில் பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு வாரமாக சீமான் பரப்பிய ஒரு அவதூறு, பெரியார் பேசியதாக அவர் ஒரு அவதூறு கருத்தை பரப்பினார். அது தொடர்பாக நிறைய விவாதம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. வருகிற 22ஆம் தேதி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சீமானுடைய வீட்டை முற்றுகையிட போறோம்ன்றத அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தாபேதிகா கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில அவருடைய வீடை முற்றுகை செஞ்சாங்க. அவர் அன்னைக்கு பாண்டிச்சேரி போயிருக்காரு. 22ஆம் தேதி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய எல்லாரும் அவருடைய வீட்டை முற்றுகையிட போறோன்றத அறிவிச்சிருக்காங்க. என்னுடைய முதல் கேள்வியாக நாங்க உங்ககிட்ட முன்வைக்க விரும்புறது அப்படின்றது, ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்களோ சீமானனுடைய அரசியலை? ஏன்னா ரொம்ப நாளா சீமானை எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்க இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீமான் அப்படின்றது தமிழ்நாட்டுல வளரக்கூடாத ஒரு சக்தி அப்படின்றத நீங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தீங்க. பட் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் சீமானை அவரை பொருட்படுத்தாம அவர் பேசக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்களை புறக்கணிச்சுட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு எதிர்த்தே ஆக வேண்டிய கட்டாயம், இதற்கு மேலே இவர் விடக்கூடாதுன்ற அளவுலதான் இன்னைக்கு அவருடைய வீடை நாங்க முற்றுகையிட போறோம்லாம் அறிவிச்சிருக்காங்க. முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் லேட், தாமதமான ஒரு அறிவிப்புன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான், ரொம்ப தாமதமானது. ஏன்னா ஒரு 2015 16 வாக்குல நாங்க பேசும்போது 14 15க்குள்ள நாங்க பேச ஆரம்பிக்கிற போது எங்களை கூப்பிட்டே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தோழர்கள், பெரியவங்க, பல்வேறு இயக்க தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்குமா இவனை போய் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இவன் ஒரு ஆளே கிடையாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கம்யூனிசத்தையும் பெரியாரியத்தையும் மிக கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க இந்த கும்பல். பார்த்த பிறகுதான் என்னமா இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ லேட்டு தான். ஏன்னா நமக்கு தெரியும், ஒருத்தர் இவ்வளவு பொய்ய சொல்லிக்கிட்டு தமிழ் தேசியம் என்ற ஒரு அடையாள அரசியலை கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய சுரண்டலை செஞ்சுட்டு, இன்னொரு விஷயம் என்னன்னா, தெருவுல போறவங்க வர்றவங்க எதிர்த்து பேசுறவங்க, எதிர்கருத்து உடையவர்கள் எல்லாரையும் பாலியலா, ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், பாலியலா கொச்சைப்படுத்தி அவங்க மேல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற கேடுகட்ட வேலையை செஞ்ச பிறகும் நம்ம ஆளுங்க வேடிக்கை தான் பார்த்தாங்க. வேண்டாம், இவங்களெல்லாம் வேண்டாம், இவன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு இப்ப எப்படி தமிழ்நாடு அரசு பார்த்துட்டு இருக்கோ அது போலதான் நம்ம ஆளுகளும் பார்த்தாங்க. அப்படி பார்க்கிறனுடைய விளைவுதான் இந்த இடத்துல அவரை நிப்பாட்டிருக்கு. தொடக்கத்துல அடிச்சு கருத்து முரணா பேசுறது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நாம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நட்பு முரணுக்கும் பகை முரணுக்குமான வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியும். நட்பு முரண் அப்படின்றது இருக்கலாம், அது தவறே கிடையாது. ஆனால் பகை முரண் வளர வளர அது பேராபத்து இந்த தமிழ் நிலத்துக்கு. அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டோம். இப்ப வளர்ந்து நிக்குது. அதை வெட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. வேரோட தோண்டி புடுங்கி எரிய வேண்டிய தேவையும் இருக்கு. இப்பயாவது உணர்ந்து ஒன்னா கூடாங்களேன்னு தான் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறையில இதே போல பேசுறாரு இவருடைய சிஷ்ய பிள்ளை. அத ஜாம்பி கூட்டத்துல ஒருத்தன், அந்த ஜால்ரா கூட்டத்துல ஒருத்தன் அங்க என்ன சொல்ல 11 கும்பல்ல ஒருத்தன் அங்க உட்கார்ந்துட்டு பெரியாரை இழிவா பேசி, மணியம்மையை இழிவா பேசி, என்னைய சேர்த்து இழிவா பேசி, கோரம் ரொம்ப கேவலமான கொச்சையான வார்த்தைகளை பேசியிருக்காரு. பேசின உடனே அங்க இருக்கிற சிபிஎம் சேர்ந்த தோழர்களும், அங்க இருக்கிற மாதர் சங்க தோழர்கள், ஜனநாயக மாதர் சங்க தோழர்கள், வாலிபர் சங்க தோழர்கள் மொத்தமா விளக்கமாத்தோட பேரணி. நீங்க என்னைக்காவது கம்யூனிஸ்ட் விளக்கமாரோட ஒரு பேரணி போய் பார்த்திருக்கீங்களா? அதை செய்யவே மாட்டாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா தாங்கவே முடியல. இவங்களுடைய இடையூறும் இவங்களுடைய அவதூறு பிரச்சாரங்களையும் தாங்க முடியாம நேர பேரணி போய் மயிலாடுதுறையில அவர் வீட்டு முன்னாடி நின்ன பிறகு போலீஸ் ஓடி அவர் காப்பாத்துறாங்க. இவங்க கோஷம் போட்டு அவர் மேல வழக்கு போட்டு இப்ப அவர் உள்ள போயிட்டு வெளியே வந்தார். சரிங்களா? அப்ப இதை நம்ம கையில் எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா, ஒரு உச்சகட்டத்திற்கான பொய்யையும் புரட்டையும் இனவாதத்தையும், இன்னும் சொல்ல போனா தமிழ் இனத்தையே குழி தோண்டி புதைக்கிற பார்ப்பனிய கும்பலோடு கைகோர்த்து கொண்டு இங்க ஒரு அரசியல் செய்வதை வேடிக்கை பார்க்க முடியாது. சோ இன்னைக்கு புரிஞ்சதே எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா அடிக்கிற அடியில அடுத்த தேர்தலோட மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு தெருவுல ஓடிக்கணும். நேரா ராம்நாட்ல போய் இறங்கணும் இந்த பீஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வழக்கமா சீமான் திராவிடத்தை எதிர்த்து பேசுவாரு, பெரியாரை ரொம்ப அவங்க கட்சிக்காரங்க சட்டலா பேசுவாங்க, இவர் பெருசா பேச மாட்டாரு. ஆனா அப்போதெல்லாம் வலதுசாரிகளை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் சீமானுக்கும் எங்களுக்கும் ஆகாது, அவர் பேசிய கருத்துன்றது இந்திய தேசியத்துக்கு எதிரானது, அவர் தமிழ் தேசியம் ஏதோ ஒரு பிரிவினைவாதத்தை பேசுறாரு, நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்ன்றத பேசுறதை பார்க்க முடியும். இன்னைக்கு வெளிப்படையான அந்த ஆதரவு குவிய ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் சீமான் பேசுறாரு, அண்ணாமலை ஆதாரத்தை வெளியிடுறாரு, ஹெச் ராஜா சீமானுடைய பேச்சு பிடிச்சிருக்கின்றாரு, குருமூர்த்தி சீமானுடைய பேச்சை ஆதரிக்கிறார். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வலதுசாரிகளும் சீமானை ஆதரித்து சீமானை கொண்டாட தொடங்கியிருக்காங்க. மாரிதாஸ் சீமானை ஆதரிக்க வேண்டியது காலத்துல கட்டாயம் எல்லாம் ஒண்ணு கூடுறத பார்க்க முடியுது. இது எதனால, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா ஓப்பனா சீமான் எங்களுடைய நபர்னு அவங்க இன்னைக்கு பேச தொடங்கியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்?
2016 இருந்தே சீமானை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் ஆளா கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. 2016 இருந்தே. அதனுடைய விளைவுதான் ஸ்வராஜ்ய பத்திரிகை. நம்ம பலமுறை பேசினதுதான். ஸ்வராஜ்ய பத்திரிகை இவர் அந்த ரைசிங் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதி, ஸ்வராஜ்ய பத்திரிகை யாருன்னா RSS ஒரு பத்திரிகை. அது வெளியே போட்டு பயங்கரமா இவரை பிரைஸ் பண்ணி இவர் கலர்ஃபுல்லா போய் மக்களை சந்திக்கிறாரு. அவருடைய பிரச்சார உத்திகள் கலர்ஃபுல்லா இருக்கு. இவர் ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறாரு. எனவே அந்த அரசியல் கொண்டாடக்கூடிய அரசியல் என்றுதான் அந்த கட்டுரையே இருக்கும். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அண்ணா அர்ஜுன் சம்பத் ஒரு போன வருஷமே சொல்லிட்டாரு, இவர் மெல்ல மெல்ல நம்ம ஏரியாவுல வர்றாரையான்னு. கடவுள் மறுப்பு பேசிட்டு இருந்தவர் என்னைக்கு முருகனை தூக்கி தோல்ல வச்சுட்டு அந்த காவடி எடுத்து வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சாரோ அப்பயே அவர்கள் கொண்டாடுறது குதூகலமானது எல்லாம் ஆயிடுச்சு. மெய்யியல் கோட்பாடுகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலதுசாரிகளுடைய ஆதரவு பெருக ஆரம்பிச்சது. ரெண்டாவது, அதாவது மரச்சக்கண்ணைக்கு மாறியதை போல நீங்கள் அதாவது ஐரோப்பிய மதம் அரேபிய மதத்தினர் தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அவர் சொன்னது டிப்பிக்கலா RSS கோட்பாடு. RSS தான் கர்வாப்சி என்று 2014 இருந்து மிக பீச்சோடு செய்யக்கூடிய ஒரு வேலை கர்வாப்சி. அதனுடைய ஒரு தமிழ் வெர்சன் தான் இவர் பேசின ஒரு இது. புரியுதுங்களா? அப்பயே இவங்க எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துல அவங்க வெளிப்படையா தெரிவிக்க வேண்டி இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க முடியாத அளவுக்கு பார்ப்பனியத்தை அடையாளம் காட்டி இது எதிரி அப்படின்னு காட்டியவர் தந்தை பெரியார். பார்ப்பனியத்திற்கு எதிரான சகல வேலைகளையும் களத்துல செஞ்சவர் தந்தை பெரியார். இவர் மேல நீ ஒருத்தர் பெரியாரிஸ்டா தன்னை காமிச்சுக்கிட்டு, பெரியாரை சொல்லி தன்னை வளர்த்து கொண்டு, பெரியாரிய மேடைகளில் தங்களை வளர்த்து கொண்டு, பெரியாரை கொண்டாடும் ஈழத் தமிழர்களோடு நின்னுகிட்டு ஒரு ஆள் திடீர்னு பெரியாருக்கு எதிராக வேற இருப்போம், பெரியார் காலி பண்ணுவோம்னு பேசும்போது இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. அவங்க எதிர்பார்த்த அரசியல் தான் இது. இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. இது ஏதோ எனக்கு திட்டமிட்ட ஒரு அரசியலா எனக்கு படுது, ஒரு பிளானா படுது. ஏன்னா இவருக்கு இங்க தமிழ்நாட்டுல அரசியல் கிடையாது. 13 வருஷமா கதறியும் ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு தான் இவரை தமிழ்நாட்டு மக்கள் கூப்புல உட்கார வச்சிருக்கிறாங்க. அதே போலதான் காவிகளும் இருக்கிறாங்க. இப்போ பெரியாருக்கு எதிராக சித்தாந்த ரீதியில ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதைத்தான் இவங்களை அப்படிதான் நான் பாக்குறேன். இது ஒரு திட்டமிட்ட ஒரு அஜெண்டா. இது டெல்லியினுடைய திட்டமிட்ட அஜெண்டாவை தான் இவங்க கையில் எடுத்து வேலை பார்க்கறாங்க. அதனுடைய வெளிப்பாடு ஓப்பனா ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வலதுசாரிகள் தள்ளப்படுறாங்க. வலதுசாரிகள் என்ன, அண்ணனும் வலதுசாரி தாங்க. அண்ணனும் வலதுசாரி தான். இடதுசாரிகள் வேற. இடதுசாரிகள் மக்கள் ஒற்றுமை நினைப்பாங்க. இடதுசாரிகள் மக்கள் வளர்ச்சியை நினைப்பாங்க. இடதுசாரிகள் மக்கள் மீது செய்யப்படுகிற எந்த அத்துமீறலுக்கும் எதிராக நிற்பாங்க. இவர் அத்தனையும் பண்பாட்டு வடிவமா கொண்டாட ஆரம்பிச்சதுல இருந்தே சீமானுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு. அந்த வீழ்ச்சி இவங்களுக்கு பயன்படுது. ரெண்டாவது, அவரை ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆளா காமிச்சு தமிழ் தேசியம்ன்ற போர்வையில காவிகள் உள்ள வர்றதுக்கு இவரை ஒரு நுழைவாயில ஏற்படுத்தி பக்கா பிளானோட செயல்பட்டு இருக்கிறாரு. சீமானுக்கும் வேற வழி கிடையாது. பெரியார் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வலதுசாரிகள் வளர முடியாது அப்படின்ற உண்மை சீமானுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அதனால பெரியாரை தாக்க ஆரம்பிச்சாரு. சீமான் வெளிப்படையான பெரியார் எதிர்ப்பு அரசியலையும் வலதுசாரிகள் வெளிப்படையான சீமானாதரையும் ஒரே பாயிண்ட்ல எடுத்திருக்காங்கன்னா இதற்கான காரணம் என்ன? தேர்தல் அரசியல் இருக்குல்ல, தேர்தல் அரசியல தோத்து போனவங்க யாரு? இந்த கும்பல் ஃபுல்லா தேர்தல் அரசியல தோத்து போனவங்க. கடந்த 2016க்கு பிறகு பெரிய அளவுல இவங்களால களத்துல நிக்கவே முடியல, பெரிய அளவுல இவங்களால அடையாளப்படுத்திக்க முடியல, வெற்றியை நோக்கி முன்னேற முடியல. அப்படியான சூழ்நிலையில இந்த கும்பல் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டிய அவசியத்தை உணர்ந்துதான் தனியா நின்னு கதறிக்கிட்டு இருந்த, ஆதாரம் இல்லாம பொய் பேசிட்டு இருந்த சீமானை இவர்கள் அரவணைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இது ஒரு தேர்தல் அரசியலுக்கான கூட்டணி. அதத்தான் அக்கா தமிழிசை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது ஒரு கருப்பொருள் கூட்டணி. நாங்க கருப்பொருள் என்றால் தீம். எங்க தீம் ஒன்னா இருக்கு. எனவே இந்த தீமோட நாங்க இணைந்து செயல்படுறோம். இது ஒரு அரசியலுக்கான கூட்டணி தான். இது அரசியல் கூட்டணி, கொள்கை கூட்டணி, எல்லாமே இதுல ஒரேதான் போகுது. சோ தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கிறதுக்கான ஒரு அஜெண்டாவோடு இவர்கள் இருவரும் அரசியலாக தேர்தல் அரசியலை நோக்கி முன்னெடுக்கிற ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான ஒரு வேலைதான் இதுன்னு நான் நம்புறேன். பெரியார் எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கா? அது கன்சாலிடேட் ஆகி அது ஓட் பேங்கா மாறி இவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை, அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குமா? ஏன்னா திமுக பெரியாரை தங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்றாங்க. பெரியார் வழி வந்தவர்கள் சொல்றாங்க. பட் அவங்களுடைய ஒரு எல்லாரும் எங்க கட்சியில இந்துக்கள் தான் அப்படின்றத சொல்றாங்க. எல்லா கடவுளையும் நாங்க ஆதரிப்போம். கடவுள் மறுப்பாளர்களும் இருக்காங்க, கடவுளை ஏற்றுக்கொள்றவங்களும் இருக்காங்க. நாங்க எங்களுக்கு எல்லாம் ஒன்றை குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க.
இயக்கங்களாக கடவுள் மறுப்பை பேசக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை தாண்டி வேற யாரும் கடவுள் மறுப்பை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய நபர்கள் பெரிதாக இல்லை. அப்போ பெரியார் ஓட் பேங்க்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கா? அதை பெரியார் எதிர்ப்பு ஓட் பேங்க்னு அதை கன்சால்டேட் பண்ணி உங்களால சீட்டுகளை அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் சும்மா கற்பனை பண்ணிக்கிறது. நீங்க நம்ம ஊரு மந்தையில படுத்துக்கிட்டு, மாப்பிள்ள அடுத்த வருஷம் எல்லாம் பாரு நான் ஒரு பெரிய பால் பண்ண வைப்பேன், மாப்பிள்ள நான் அடுத்த வருஷம் எல்லாம் பாரு ஒரு பெரிய ஃபேக்டரி வைப்பேன்னு மந்தையில மல்லாக்கப்படுத்திக்கிட்டு பேசுற பேச்சுதான் இது. ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க பெரியாரை இவர் கேவலப்படுத்தி அவர் மீது ஒரு இழிச்சொல்லை பேசிய பிறகு சாமானிய தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போய் மக்கள் கருத்து கேட்கப்பட்டது. பல தொலைக்காட்சியில் அது இருக்கு, பல யூடியூப் சேனல்ஸும் அது செஞ்சாங்க. சாமானிய பூ விக்கிற அக்கா, ஒரு சாதாரண ஒரு வெளியே வந்து ஒரு சோறு கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணன், இப்படி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பெரியார சொல்லிட்டு நீ எல்லாம் இங்க ஓட்டு அரசியலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சோ அடிப்படையில பெரியாருக்கு எதிரான ஓட்டு அரசியல் பண்ண முடியாது. ஓட்டும் கிடையாது, ஓட் பேங்க்கும் கிடையாது. பெரியாருக்கு எதிராக ஓட் பேங்க்னா மேபி அந்த 3% இருக்கலாம். அதுலயுமே பாதி பேரு பெரியாரை கொண்டாடுகிறவர்கள் இருக்காங்க. நம்ம சும்மா கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டு போயிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொன்னாரு, பெரியார் இல்லாட்டினா வாளா எப்படி படிச்சிருப்பா அப்படின்னு கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. சோ எல்லாரும் பெரியாருக்கு எதிரி கிடையாது. கருத்தியலா அரசியலா பெனிஃபிட் அடையணும்னு நினைக்கிற ஒரு சிறிய கூட்டம் மட்டுமே பெரியாருக்கு எதிரி. திமுகக்கு எதிராக ஓட்டு சேரலாம், திமுகக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு எதிரான ஓட்டு இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் பெரியாருக்கு எதிரான ஓட்டு வங்கி இல்லை. பெரியாருக்கு எதிரான ஓட்டு வங்கியை வச்சு ஆட்சியை பிடிக்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டுல எப்பவுமே கிடையாது. இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு அதை சாத்தியப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா களப்பணியை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதனால பெரியாருக்கு எதிரான ஓட்டு வங்கி என்று ஒன்று இல்லை. அவங்க வந்து வேணா விழலுக்கு இறைத்த நீரை போல, அப்புறம் அந்த மரத்துல வந்து இலவு தொங்கிட்டு இருந்துச்சு, இது பழுக்கட்டும்னு காத்துட்டு இருந்த மாதிரிதான் பெரியாரை எதிர்க்கிற கும்பல் வெற்றியை நோக்கி காத்து கொண்டு இருப்பார்கள். ஆனா அது வாய்க்காது. பெரியாருக்கு எதிராக தமிழ்நாட்டுல பெருசா எதுவுமே இல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்கள, பெரியாரு யாருனே தெரியாது, பெரியார் என்ன சொன்னார்னு கூட தெரியாது. ஆனா என் ஊர் ஆளுகளுக்கு பெரியாரு நல்லவருன்னு தெரியுது, பெரியார் ஏதோ நமக்காக பேசினாருப்பான்றது. இத்தனைக்கு சாமி கும்பிடுறவங்க எல்லாரும் ஏன் சாமிக்கு எதிராக பேசிய பெரியாரை கொண்டாடுறாங்க? ஏன் கடவுள் மறுப்பு பேசின பெரியார கொண்டாடுறாங்க? ஏன்னா அவர் வெறும் கடவுள் மறுப்பு பேசிட்டு போகல, தமிழுக்காக போராடினாரு, அவர் வந்து இனத்திற்காக போராடினாரு, இன விடுதலைக்காக போராடினாரு, பார்ப்பனிய ஆதிக்கத்திற்கு எதிராக 2 பேர் தமிழ் இந்தியால பேசியிருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸாவே பேசின 2 பேர் யாருன்னா, தெற்க பெரியாரும் வடக்க அம்பேத்கரும். பார்ப்பன ஆதிக்கம் வந்து நமக்கு எதிரின்னு பேசினாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த கும்பல்லாம் சேர்ந்துட்டு இவர் அடிக்க முடியாத அளவுக்கு களப்பணியில் சமூகம் சார்ந்து இயங்கிட்டு போயிருக்கிறாரு. பரிதாபமா இருக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது. சோ பரிதாபப்பட வேண்டியதே ஒழிய இது அரசியல். சீமானுடைய அந்த பேச்சை என்னவா பாக்குறீங்க? நீ தொடர்ச்சியாக ஒரு பெரிய எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. போற பிரஸ் மீட் எல்லாத்தையும் பெரியாரை விமர்சனம் பண்ணி அவரு ஒரு மோசமான மனிதர், அவர் வந்து ஒரு தலைவர்லாம் இவ்வளவு நாள் பேசினா பேசிட்டு போயிட்டேன், அதெல்லாம் முடியாது, இப்ப சொல்றேன் பெரியார் பிம்பத்தை அடித்து உடைப்பதான் என்னுடைய அரசியல்ன்றத மேடை தூரம் முழங்குறாரு. அவருடைய கருத்துக்களை நான் வந்து டீகோட் பண்ண போறேன், சரியோ தவறோ அவரை அடித்து காலி பண்றதா என்னுடைய அரசியலாக நான் இன்னைக்கு எடுத்திருக்கின்றதை சீமான் தெரிவிக்கிறாரு. அதை நீங்க என்னவா பாக்குறீங்க? பரிதாபமா பாக்குறேன். ஏன்னா சீமானு பதற்றத்துல இருக்காரு. சீமானுக்கு வேற வழியும் இல்ல. நீங்க ஒண்ணு யோசிங்க, சீமானுடைய அந்த நாம் தமிழர் கட்சி உடைஞ்சு சுக்கு சுக்கா போச்சு. நீங்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு இருந்து நட்பாக பழகிய பலரும் இந்த கட்சியில இல்ல, இயக்கத்துல இல்ல. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. மாவட்ட பொறுப்புல இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு நேத்து நேரம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க கூட எல்லாரும் வெளியேறிட்டாங்க. சீமானுடைய ஒற்றை ஒரு ஆளை முன்னிறுத்தி ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற அரசியலை அவங்க வெறுத்து வெளியே போனவங்க. இவருடைய அராஜகத்தை வெறுத்து வெளியே போனாங்க. இவருடைய ஆட்டிடியூட், இவர் பேசக்கூடிய அந்த பேச்சு, அதுல இருக்கிற பிழை, அதுல இருக்கிற சித்தாந்த குளறுபடி, இதெல்லாம் பார்த்துதான் வெளியே போயிருக்காங்க. அப்ப இவர் கையில யாருமே இல்ல. ஈவன் இவரை எதிர்த்து தம்பிகள் கூட்டத்துல பேச ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி இஷ்யூ உங்களுக்கு தெரியும், நீங்க அதை பேசியிருக்க கூடும். கூட்டத்திலே சீமான் நடத்துற கூட்டத்திலே தம்பிகள் எழுந்து எதிர்த்து வாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது பெரிய பின்னடைவை சீமானுக்கு ஏற்படுத்துச்சு. சோ ஒட்டுமொத்தமா தம்பிகள் களத்துல பணியாற்றுறவங்க, பணம் வாங்கி கொடுத்தவங்க அத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க. இப்ப சீமான் அனாதையா தனியா நிக்கிறாப்ல. இந்த சூழ்நிலைய திசை திருப்ப ட்ரை பண்ணாரு, சிக்கிட்டாரு. இந்த சூழலை திசை திருப்பிட்டு நானும் ஒரு ஆள் தான், எனக்கும் ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு காட்டிக்கணும்னு பெரியார் மேல கை வச்சாரு. அது தேன் கூட்டுக்குள்ள கை வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. மொத்தமா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்கு எதிராக களத்துல இப்ப நிக்குது. அப்ப தெரியாம தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன் மீதான
விமர்சனத்தை திசை திருப்ப தன் கட்சியினர் விட்டுட்டு போன இடத்த சரி செய்வதற்காக போட்ட நாடகம் இப்ப படுகொலியில சீமானை தள்ளி இருக்கிறது. அதுதான் இந்த பேச்சுல நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பெரியார ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டா கூட 2 கதை சொல்லும். பெரியாரை பற்றி ஸ்கூல் பிள்ளைய காலேஜ் பிள்ளைகளை கேட்டா கூட 2 சம்பவத்தை சொல்லுவாங்க. ஆனா இத்தனை நாளும் பெரியார தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு பெரியாரிய மேடைகள்ல வச்சு வளர்ந்த ஒரு ஆளுக்கு பெரியார பத்தி ஒரு 3 கதை தெரியாதா? அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் கூட இவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பெரியாரியத்தை எதிர்க்கக்கூடிய அல்லது பெரியாரிய சிந்தனை கொண்டிருக்கிற திமுகவை எதிர்க்கக்கூடிய பத்திரிகையாளர் மணி அவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு பெரியார் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பனா எதிர்க்கக்கூடியவர்களும் இதுல தெளிவா இருக்கும்போது சீமான் இந்த குழப்பத்துக்கு காரணம் அவர் பதற்றத்துல இருக்கிறாரு, கட்சி முடிஞ்சிச்சுன்ற ஒரு சோகத்துல இருக்கிறாரு. அதுல இருந்து திசை திருப்புவதற்காக இந்த நாடகத்தை போட்டு சிக்கியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பேசுறதை என்னவா புரிஞ்சுக்கலாம்? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்காரு, ஒரு இல்லாத கருத்து திரும்ப பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க எங்க இருக்குன்றதை காமிங்கன்னா அதை நான் சொல்றேன் அனுப்புறதை ஒத்துக்க மாட்டீங்கன்றாரு. நான் வீடியோ போடுறேன், என் தம்பி எடுத்து போறேன், நீ ஒத்துக்க மாட்டேற, மத்ததெல்லாம் நீங்க பூட்டி வச்சிருக்கீங்க, என்கிட்ட ஆதாரம் கேட்டா என்ன சொல்றதுன்றதை பேசுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பேசிட்டு அதை அப்படியே உண்மைதான் நீங்க ஒத்துக்கணும்னு சீமான் பேசக்கூடிய இந்த பேச்சை என்னவா நம்ம பார்க்கலாம்? இல்ல, இது ஒண்ணும் சீமானுக்கு புதுசு கிடையாது. நான் கடிதம் கொடுத்தா ஒரு நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க குடியுரிமையே கிடைக்குதுன்றாரு. இவருடைய பாஸ்போர்ட்டையே புடுங்கி வச்சிருக்க அரசு, இவராலேயே வெளிநாட்டு கூட போக முடியாது. ஆனா நான் ஒரு கடிதம் கொடுத்தா குடியுரிமை கிடைக்குது. இது எவ்வளவு பெரிய பொய்ன்னு பாருங்க. ஏங்க நீங்க ஒரு நாட்டுக்கு உரிமைக்கு சட்டம் இருக்குங்க. யாராவது ஒருத்தர் கொடுக்குற ஒரு லெட்டர் பேடு ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டுலாம் குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய பொய்யவே கூச்சம் இல்லாம சொன்னவர். 2வது பொய் என்னன்னா, நம்ம ஈழ விடுதலைக்காக நான் பெருசா அத்து தள்ளினேன் அப்படின்னு சொன்னதுல பல குளறுபடிகள் இருக்கு. வன்னியரசு இவ்வளவு பேசுறாங்கல்ல, வன்னியரசு மேல ஏன் காண்டு சொல்லுங்க? ஏன் இவ்வளவு பேர் விசிகால இருக்கும்போது வன்னியரசு மேல உங்களுக்கு கோவம் வருதுன்னா அங்க ஒரு அரசியலும் வரலாறும் ஒரு உண்மையும் அங்க இருக்கு. இவரு கிளம்பும் போது, அதாவது ஈழத்துக்கு போகணுன்றதுக்காக வன்னியரசு வீட்டுக்கு தொடர்ந்து 2 வீலர்ல போனாரு. இதான் உண்மை. தொடர்ந்து வன்னியரசு வீட்டுக்கு போய் கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது இந்த டீமோட என்னைய சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு கேட்டாரு. கேட்ட பிறகு வன்னியரசு அங்க பேசுறாரு, அவங்க நம்பிக்கைக்குரியவரா, இவர் இந்திய அரசாங்கத்தோட இருக்கக்கூடியவரா இல்ல நமக்கு நம்பிக்கைக்குரியவரா, இது வரைக்கும் அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவரா தான் இருக்காருன்னு சொல்லி அனுப்புறாரு. அங்கே போர்ல ஊனமுட்டு இருக்கிற கை கால்களை இழந்திருக்கிற மாற்றுத்திறனாளியா இருக்கிற தோழர்களுக்கு தான் இவங்க போய் வகுப்படுக்கிறாங்க. வெறும் 10 நிமிஷம் பேசுறாங்க. இத ஐயா ராஜ்கிரண் இருக்காரு இல்லையா, அவர் அதை முழுசாவே தன்னுடைய வீடியோ, ஏன்னா அவரோடதான் போடுவார் இவரு. நாங்கெல்லாம் 1.5 நிமிஷம் நின்று போட்டோ எடுத்தாங்க அப்படித்தான் அப்படின்னு. அங்க இருந்த தம்பிங்க இங்க திருச்சி சிறையில இருக்கிறாங்க. அந்த தம்பி ஒருத்தர் என்கிட்ட பேசினார், பாஸ்கர்ன்னு சொல்லிட்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இது சீரியஸா நம்ம பேசிட்டு இருக்க காலத்துல அவர் பேசும்போது சொன்னாரு, இவர் பேரு கூட அவருக்கு ஈழ தலைவருக்கு தெரியாதுங்கக்கா அப்படின்னாரு. என்னடா தம்பி சொல்ற, முடுக்கதான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அக்கா இவர் யாருன்னே தெரியாதுக்கா, நாங்க அங்கதான்க்கா இருந்தோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டைரக்டர் வருவாரு, அவர் 10 நிமிஷம் பேசுவாரு, ஒரு டைரக்டர் அண்டர்லைன், அவர் 10 நிமிஷம் பேசுவாருன்னு சொன்னதுதான் உண்மை. அப்ப இந்த பொய்யவே இவ்வளவு ஊக்கம் தூக்கமா சொல்ல முடியும்னா, அதுவும் அங்க ஈழத்தலைவர் செத்த பிறகு இந்த கதை மூட்டையெல்லாம் அவுத்து விடுறாருன்னா, பொய் சொல்லுவதற்கு அஞ்சவே அந்தாத ஒரு பீஸ் தான் இவர். பொய்யின் மூலமாகத்தான் தன்னை வளப்படுத்தி வளர்த்திருக்காரு. அப்ப பொய் சொல்ல, ஐயோ ஒரு தலைவர் பொய் சொல்லுவாருன்னா இவர் பொய்யில மட்டும்தான் வாழ்றவர். அதனாலதான் 5 வயசுல கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சு நான் கலெக்டர் ஆபீஸ் போறேன்னு சொன்னவர். அன்னைக்கு அங்க கலெக்டர் ஆபீஸும் கிடையாது. 5 வயசுல கொடியை பிடிச்சு 47 கிலோமீட்டர் நடக்கவும் முடியாது. இந்த அடிப்படை ஆதாரம், அறிவு, புரிதல், வரலாறு எதுவுமே தெரியாத ஒருத்தர் தான் இவர். அதனாலதான் பெரியாரை தூக்கி நாங்க பயங்கரமா பேசுறோம், ஆதாரத்தை கூட என்கிட்ட கேட்டா நீங்க மூடி வச்சுக்கிட்டே அப்படின்னா, மூடி வச்சிருக்கிறதுல இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சு? சிம்பிள் கேள்வி. அவங்கதான் மூடி வச்சுக்கிட்டாங்க, அவங்க கருத்தை அவங்க பத்திரமா வச்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்ட்டாங்க. இன்னொரு வார்த்தையை கூட சொன்னாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கன்னாரு. இது ரொம்ப கேடுகட்டத்தனமான சில்லறை அரசியல். அவர் பேசின எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க அப்படின்னா, அவர் பேசினாரு எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க இப்ப இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை திரும்ப பதிவு பண்றாரு. புரியுதுங்களா? இதுக்குள்ள ஃபுல்லா இருக்கிறது பெரியார சொல்லிட்டாரு, வாய் ஒளறிட்டாரு, அல்லது அரசியலை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு பேச்ச பேசிட்டு இன்னைக்கு தெருவுல போறவங்க வரவங்கலாம் அடி வாங்கின பிறகு மேலும் மேலும் போய் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பெரியாரை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா சமூகத்துக்கு ஒண்ணு சொல்லணும், அது குடியரசா இருக்கட்டும் விடுதலையா இருக்கட்டும், பெரியாரை பொறுத்தவரையில அவர் பேசின அடுத்த நாளே கட்டுரையா வந்துரும். இது தமிழ்நாடு முழு சர்க்குலேட் போகும். அப்ப யார் வேண்டுமென்றாலும் அதை எடுத்து வாங்கி படிச்சுக்கலாம்.
ரெண்டாவது, அவருடைய அத்தனை எழுத்துக்களும் படைப்புகளும் எப்படி அம்பேத்கருடைய படைப்புகளும் எழுத்துக்களும் வெளியே இருக்கோ அது போலதான் பெரியாருடைய படைப்புகள் முழுசா வெளியதான் இருக்கு. எல்லாம் புத்தகமாக்கி வெளியே போட்டாச்சு. எனக்கே அவ்வளவு கதை தெரியும், அவ்வளவு வரலாறு தெரியும், அவ்வளவு அரசியல் தெரியும். அப்ப எங்களை விட 15-20 வயசுக்கு மூத்த இருக்கிற ஆள் இருந்தாலும் எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். அப்ப சும்மா உருட்டிட்டு இருக்காருங்க. அப்ப என்னன்னா, அரசியல்ல ஒரு இலக்கு இல்ல, அரசியல்ல சாதிக்கிறதுக்கான ஒரு கோலை வைக்கல இவரை பொறுத்தவரையில் கஞ்சி குடிக்கணும், அதற்கான வேலைகளை செய்யறாரு. அதுக்கு எவ்வளவு போய் சொன்னாலும் அவருக்கு பாதிப்பு கிடையாதுல்ல. ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும்ன்றதான் உண்மையை சொல்லி மக்கள்கிட்ட போவான். சும்மா வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு நான் கஞ்சியை பார்த்துக்கிட்டு போறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த அஜெண்டாவே இல்லை. அதனால இவர் இன்னும் வளருவாரு, இன்னும் பெரிய அளவுல வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ என்ன தைரியத்துல அப்படின்னா, சீமானை பொறுத்தவரையில பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளு. சோ அவர்கிட்ட இதெல்லாம் இயல்பாவே எதிர்பார்க்கறது தான். இறுதியா ஒரு கேள்வி, அவர் இவ்வளவு பொய்ய பேசுறாரு, இதை மக்கள் கேள்வி கேட்பாங்க, எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் பலரும் கேள்வி கேட்பாங்க, நம்ம விமர்சனங்களை முன்வைக்கிறோம், கேள்வி கேட்போம். அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன சொன்னாலும் அதை முட்டு கொடுத்து பேசுற நிலைமையில தான் இருக்காங்க. அதுல எந்த கூச்சமும் இல்லை அவங்களுக்கு. பெரியார் வழிகாட்டின்னு சொல்லும்போது பெரியார் வழிகாட்டி தான் சொல்றது, பெரியாரை மற்றொரு கட்சியில விமர்சனம் பண்ணுவது பெரியார் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சீமான் சொன்னாரு. அன்னைக்கு இதே தம்பிகள் போய் யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க, 1000 தான் வந்தாலும் நமக்கு அவர் வழிகாட்டி வரும். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் பெரியாரினுடைய நினைவு நாளை அவங்க சில விஷயங்கள் எங்களுக்கு மாறுபாடு இருக்கு, மற்றபடி நாங்க பெரியாரை ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சீமான் போய் பெரியார தப்பா பேசணும், உடனே இவர்கள் சிலையை உடைக்கிற அளவுக்கு, பெரியார் சிலை கண்ணை உறுத்தி பெரியார் சிலையை உடைக்கிற அளவுக்கு, இனிமே பெரியார் கிடையாது அவர் ஈவேரான்னு பேசுற அளவுக்கு இவங்க அப்படியே டப்புன்னு ஒரே நைட்ல மாறி அண்ணனுக்கு ஆதரவாக என்ன பேசணுமோ அதை பேசுறதை பார்க்க முடியுது. அவங்க நிலைமை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? பாவமா பரிதாபமா தான் எனக்கு இருக்கு. ஏன்னா விடுதலை படத்துல ஒரு முக்கியமான வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். அதாவது, கொள்கையற்ற, அரசியல் தெளிவற்ற, சித்தாந்த புரிதலற்ற ஒரு தலைவனால் இது போன்ற ரசிகர் மன்றத்தை தான் உருவாக்க முடியும். ரசிகர் மன்றம் தான் தலைவர் சொன்னா அப்படியே அடிச்சு ஆடுவாங்க. ஆனால் சித்தாந்த புரிதல் இருக்கிறவன் கேள்வி கேட்பான். ஏன் இப்படி பேசுறீங்க, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல், கேள்வி கேட்பாங்க. நாம எங்க இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரையில், எங்க கட்சியெல்லாம் பொறுத்தவரையும் நாங்க யார் பேசினாலும் கேள்வி எழுப்புறதுக்கு தயங்குறது இல்ல. தப்பா தோணுது அல்லது மாற்று கருத்தா தோணுதுன்னா கேள்வி கேட்க நாங்க தயங்கவே மாட்டோம். தலைவரா இருந்ததுன்னா, செயலாளர் இருந்ததுன்னா எல்லாரையும் கேள்வி கேட்கிற பழக்கம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, அந்த சித்தாந்த தெளிவு உங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த தம்பிகள்ல 2 விதமான தம்பிகள் இருக்கிறாங்க. ஒண்ணு கொஞ்சம் அரசல் புரசலா வாசிக்கிற தம்பிங்க, அவங்க எல்லாம் லெட்டரை போட்டு வெளியே போயிட்டாங்க. நீ பெரியாரை எதிர்த்துட்டேன்னா தமிழ்நாட்டுக்குள்ள உன்னால அரசியல்ல ஒண்ணுமே செய்ய முடியாது, லெட்டரை போட்டு வெளியே போயிட்டாங்க, நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க சின்ன பசங்க. நீங்க இவங்களுக்கு பெருசா அரசியல் தெரியாது, 4 வீடியோ பார்த்துட்டு இயக்கத்துக்குள்ள வந்தவன், 4 வீடியோ பார்த்து அண்ணன் மேல ஒரு லவ்ல இருக்கிறவன். இவனுக்கு பெரிய அரசியலோ, பெரிய வாசிப்போ, பெரிய புரிதலோ, சித்தாந்த தெளிவோ, தமிழ் தேசியம்னா என்னன்றதோ தெரியாது. அப்ப இந்த பசங்க என்ன பண்ண முடியும்? அண்ணா அடுறானா அடிப்பான். ஒரு வீட்டுல ஒரு குட்டி நாய் வளர்க்குறோம்னா, ஏய் போடா அதை விரட்டுறா அப்படின்னா விரட்டும். அது போலதான் இந்த சின்ன பசங்களை அண்ணன் குட்டி நாய்களை போல வளர்த்துட்டு இருக்காரு. அவர் காட்டுற இடத்துல பாயும், நீட்டுற இடத்துல உட்காரும், படுக்க சொல்ற இடத்துல படுத்துக்கும், சாப்பிட சொல்ற இடத்துல சாப்பிடும். அப்படிதான் தன் தொண்டர்களை வளர்க்கிறாரு. இது மோசமான அரசியலுக்கு முன்னுதாரணம். ஒரு அரசியல் கட்சி அடுத்த கட்ட தலைமுறையை அரசியல் படுத்துறது ரொம்ப முக்கியம். ஒரு தலைவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா சீமான் அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட அற்றவராத்தான் இருக்கிறார். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆனா விசிகாவுடைய அண்ணன் தலைவர் தொல் திருமாவளவன் இருக்காரு இல்லையா, அண்ணன் இங்க பொன்பரப்பியில ஒரு பெரிய அடி விழுந்ததுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பானையெல்லாம் உடைச்சு தலித்துகள் குடியிருக்கிற ஏரியாவை ஃபுல்லா அடிச்சு, ஆமா ஆமா உடைச்சாங்க இல்லையா. அன்னைக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிய வீடியோ எனக்கு வெளியாச்சு. அவங்க சொன்னாங்க, நாம் அரசியலால் வென்றெடுக்க வேண்டும், அரசியலா வென்றெடுக்கணும். அடிச்சு திரும்ப அடிக்கிறது நமக்கு தெரியாமல்ல, ஆனால் திரும்ப அடிப்பது அரசியல் இல்லை என்று 2ஆம் கட்ட தலைவர்களும் ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தர் பேசுறாருங்க. ஆச்சரியம் என்னன்னா, ஒரு தலைமைக்கு அரசியல் படுத்துகிற அருகதை இருக்கணும், அது இல்லைன்னா கட்சியை கழிச்சிட்டு போயிடணும். சீமானை பொறுத்தவரையில் 2ஆம் கட்ட தலைவரும் கிடையாது, 3ஆம் கட்ட தலைவரும் கிடையாது, நெருக்கமான நண்பர்களும் கிடையாது, சொல்லி புரிய வைக்கிறதுக்கான பெரிய ஆலோசனை கொடுக்கிற தோழமையும் கிடையாது. அவர் 1 மேன் ஆர்மியா அலைஞ்சிட்டு இருக்காரு. எனவே அவருக்கு தெளிந்த சித்தாந்தம் இல்லாதனால இந்த குழந்தைங்க பாவமா இருக்கு. உண்மையிலேயே நான் அவங்கள குழந்தைங்களா தான் பாக்குறேன். இந்த சின்ன பசங்க பூரா பாவம் தெருவுல அவமானப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு எழுதிட்டு இருக்கிறானுங்க. இவர்கள் எல்லோரும் பெரியாரினுடைய சமூக நீதியால் கற்றவர்கள், பெரியாருடைய சமூக நீதி கோட்பாட்டால் சாதியை தூக்கி ஓர வச்சுட்டு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடப்பவர்கள். எனவே பெரியாரால் பயனடைந்த இந்த குழந்தைகளை பெரியாருக்கு எதிராக திருப்புகிற அயோக்கியத்தனமான ஆரிய அரசியலை தான் சீமான் செய்யறாரு. இதுல அந்த பசங்க மேல எனக்கு தப்பாவே தெரியல.
கத்துக்கணும். அந்த பசங்க கத்துக்கணும். அந்த பசங்க படிக்கணும். அந்த பசங்க வெளிய வரணும். 4 பேர் கூட உரையாடணும். அது அந்த பசங்க செய்ய வேண்டியது. ஆனா தலைவனே தற்குறியா இருக்கும்போது, பசங்க எப்படி இருப்பாங்க? அப்படித்தானே இருப்பாங்க. ரொம்ப நன்றி தோழர். பல முக்கியமான விஷயங்கள தெரிவிச்சிருக்கீங்க. குறிப்பா அவங்கள இவ்வளவு அட்டாக் பண்ணியும் அவங்க படிக்கணும்ன்றத வலியுறுத்திருக்கீங்க. அதோட இந்த நேர்காணல நம்ம நிறைவு செய்யலாம். இந்த தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.